விருச்சிகம் ராசி டிசம்பர் மாதத்தின் ஜாதகம். டிசம்பர் மாத ராசிபலன் 2025 படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகியோர் உங்கள் முதல் வீட்டில் அமரும். அதேவேளையில் ராகு, கேது 4ஆம் மற்றும் 10ஆம் வீட்டில் அமர்வார்கள். சனி மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பார். குரு மாதத்தின் தொடக்கத்தில் 9ஆம் வீட்டிலும் பின்னர் 4ஆம் தேதியிலிருந்து 8வது வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பார். மாத தொடக்கத்தில் புதன் உங்கள் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்கள் ஈகோவிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் உறவுகளில் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். நீங்கள் பணியிடத்தில் குறைவான ஈடுபாட்டை உணருவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் வேலையில் உள்ள சிக்கல்களைப் பற்றி புகார் செய்யலாம். இதன் காரணமாக உத்தியோகத்தில் சில வாய்ப்புகள் வரலாம். வேலையை மாற்றும் எண்ணம் உங்கள் மனதில் வரலாம். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வியாபாரத்தில் வெற்றியை காணலாம். மாணவர்களுக்கு கடின உழைப்பு நிறைந்த மாதம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில அமைதியின்மை மற்றும் பதற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் ஒரு குரு அல்லது ஆன்மீக நபரின் சகவாசத்தை பெறுவீர்கள். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் உங்கள் முதல் வீட்டில் அமர்வார். இங்கு உங்கள் முதல் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் செவ்வாய்தான் அதிபதி. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக ஆற்றலைச் செலுத்துவீர்கள் மற்றும் உங்கள் வேலையில் சிறந்ததை செய்ய முயற்சிப்பீர்கள். சனி பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பார். அவர் தொடர்ந்து கடினமாக உழைக்க வைப்பார். 4ஆம் வீட்டில் ராகுவும் 10ஆம் வீட்டில் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் குடும்ப விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு குடும்பத்தில் உள்ளவர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். சனி பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பார். உங்கள் காதலை சோதித்து கொண்டே இருப்பார் மற்றும் காதல் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். மாதத் தொடக்கத்தில் புதன் 12ஆம் வீட்டில் அமர்ந்து செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழும். இது உங்கள் நிதி நிலையை பாதிக்கும். மாதத் தொடக்கத்தில் புதன் 12ஆம் வீட்டிலும் 4ஆம் தேதி முதல் குரு வக்ர நிலையில் 8வது வீட்டிற்குள் வருவதால் உடல்நலக் குறைபாடுகள் அதிகரிக்கும். இந்த மாதம் பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பு மாதுளையை பிரசாதமாக விநியோகிக்க வேண்டும்.